வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை. மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புத பகவான் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலாபலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, சிறந்த புத்தி கூர்மை, நிர்வாக திறமை, எல்லோரிடமும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருப்பதைப் போல் மற்றவர்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்களுடைய திறமையை புரிந்து ஊக்குவித்து அவர்களையும் வேலை வாங்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலதிபருக்குரிய அனைத்து அம்சங்களும் திறமைகளையும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் இதுவரை 7.5 சனி நடந்து வந்த நிலையில் அவர் 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார் மார்ச் மாதம் 29. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. திரிகோணஸ்தானங்களோ அல்லது கேந்திரங்களுக்கோ அதிபதி அல்ல. பொதுவாக மகர ராசிக்கு குரு யோகாதிபதி அல்ல. காரணம், உங்களுடைய மகர ராசியில்தான் குரு நீச்சமும் பெறுவார். அவ்வாறு நீச்சம் பெறுகின்ற ராசிக்கு அவர் சுபராக இருந்தாலும் நன்மைகளை எவ்வாறு பெரிய அளவிலே செய்வார். மேலும் அவர் இருக்கின்ற இடத்துக்கு அதிபதிகள் என்று பார்க்கின்றோம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி, புகழ் போன்றவைகள். இருப்பினும் 3ஆம் இடம் என்கின்ற இடத்துக்கு அதிபதியாக வருவதனால்தான் மகர ராசி அன்பர்களாகிய நீங்கள் கடின முயற்சியும் அந்த முயற்சியிலே நேர்மையும் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும்
நேர்மறை சிந்தனையோடு அணுகக்கூடியவர்கள், கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள். ஏனெனில் 3ஆம் இடம் என்கின்ற வீடு குருவோடைய வீடு, அது சுபரோடைய வீடு. நவகோள்களிலே முழு சுபர் குரு பகவான். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்துக்குரியவராக குரு பகவான் வருவதும், உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோகாதிபதி மகர ராசிக்கு சுக்கிர பகவான். 5ஆம் இடம் என்கின்ற கோணத்திற்கும் 10ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்துக்கும் அதிபதியாகப்பட்ட சுக்கிர பகவான் அந்த 3ஆம் இடமாகப்பட்ட மீன ராசியில் தான் உச்சம் பெறுவார். அதே சமயத்தில் மற்றொரு யோகாதிபதியான பாக்கியாதிபதி என்கின்ற வீட்டிற்கு அதிபதி கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் மீன ராசியில் தான் நீச்சம் பெறுவார். ஆனால் இங்கு அவர் உங்களுடைய ராசிக்கு புதன் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. எனவே அவர் 3இல் நீச்சம் பெற்றாலும் விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தையும் புதன் அவர் கொடுப்பார். இப்படி குருவுக்கு உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதியாக இல்லை என்றாலும் அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்யவும் செய்வார். காரணம், மகர ராசியிலே பிறந்த நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குரு தசையை சந்தித்தே தீர்வீர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உத்திராடமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், அவிட்டமாக இருக்கட்டும், அதன் பிறகு ராகு தசை என்ற பிறகு குரு தசை, உங்கள் வாழ்க்கையிலே மத்தியம வயதில் குரு தசை வந்தே தீரும். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசிக்கு குரு அந்த 16 வருடம் நன்மைகளைத்தான் செய்து வருகின்றார். என் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி குரு தசையில் தான் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார். ஆகையால் மகர ராசிக்கு குரு தற்பொழுது 5இலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். ரிஷபராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்கின்றார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதனோடைய வீட்டுக்கு செல்கின்றார். பொதுவாக குரு புதன் பகை கொண்டவர்கள். ஏனெனில் குரு புத்தியை கொடுக்கக்கூடியவர், புதனோ வித்தையை கொடுக்கக்கூடியவர். இவர்கள் இருவருக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கின்றது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ அறிவாளியா, நான் அறிவாளியா, இது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு எதற்கு இருந்தாலும் குருவாகப்பட்டவர் புதன் வீட்டில் இருக்கின்ற பொழுது பகை வீடு என்று தான் எடுத்துக்கொண்டால், புதனாகப்பட்டவருடைய வீடான மிதுனத்தில் இருக்கின்ற பொழுது குரு தன் பலத்தை இழந்து புதனை போல் செயல்படுவார். இது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. என் குருமார்கள் இவற்றை கூறியிருக்கின்றார்கள். குரு என்கின்ற கிரகம் மிதுனத்திலும் கண்ணிலும் செல்கின்ற பொழுது தன் பலத்தை இழந்து அவர்கள் குருவாகப்பட்டவர் புதனை போல் செயல்படுவார். ஏனெனில் குரு இருக்கின்ற மிதுனத்திற்கு அங்கு குரு வருகின்ற பொழுது, மிதுனராசிக்கு குரு வருகின்ற பொழுது அந்த குரு மிதுனத்தில் அமர்கின்ற அந்த மிதுனத்திற்கு 7ஆம் வீடு தனுசு குருவோடைய வீடு, மிதுனத்துக்கு 10ஆம் வீடு மீனம் குருவோடைய வீடு. அந்த 2 வீடுகளும் கேந்திரங்களாக வரும். பொதுவாக சுபகிரகங்கள், குறிப்பாக குரு மற்றும் சுக்கிரன் முழு சுபர், குரு சுக்கிரன் முக்கால் சுபர், அவர்கள் இருவரும் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார்கள். அவ்வாறு கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுகின்ற குரு பகவான் மிதுனத்துக்கு வருகின்ற பொழுது அவர் புதனை போல் செயல்படுவார். எனவே இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6க்கு குரு வந்தாலும் வருவார். மே மாதம் 14ஆம் தேதி அவர் புதன் 6இல் இருக்கின்ற அமைப்பை போல் யோகத்தை செய்வார். பொதுவாக கோச்சார ரீதியாக புதன் 6இல் அமர்வது யோகம். அவ்வாறு பார்க்கும்போது குரு உங்களுக்கு 6இல் அமர்வதினால் சத்துருஸ்தானத்தில் குரு அமர்கின்றார். அவர் நமக்கு இப்போ அதுவும் சத்ரு ரண ருண ரோகஸ்தானம், கடன் ஸ்தானம், நோய்களை குறிக்கக்கூடிய இடம், சத்துருக்களை குறிக்கக்கூடிய இடம். அங்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு இப்பொழுதுதான் 7.5 முடிந்ததே. இப்பொழுது முடிந்த 7.5 பிறகு குரு 6க்கு வர கோள்களின் கோலாட்டத்தில் அனைத்து கோள்களும் மாறிக்கொண்டே இருக்கும். நம் மனம்தான் மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உங்களுக்கு குரு 6க்கு வந்தாலும் பாதிப்பு இல்லை. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 3க்குரியவர் 12க்குரியவர், அந்த 2 இடங்களும் அசுபஸ்தானங்கள். 3, 6, 8, 12 போன்ற இடங்கள் அசுபஸ்தானங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொதுவாக இந்த இடத்தில் ஒன்றை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 3க்குரியவர் 6இல் இருப்பது விபரீத ராஜயோகம், 12க்குரியவர் 6இல் இருப்பது விபரீத ராஜயோகம். உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 8, 12 கூட அந்த இடத்துக்கு மறுவீடு ஒரு 3க்குரிய 6இலோ 8இலோ 12இலோ இருந்தால் அது விபரீத ராஜயோகம். இந்த இடத்தில் உங்கள் ராசிக்கு 3க்குரியவரும் 12க்குரியவருமான குரு பகவான் 6க்கு வருவது உங்களுக்கு அது விபரீத ராஜயோகம். மேலும் 6ஆம் இடத்தில் அவர் அமர்கின்ற பொழுது 7.5ஆல் ஏற்பட்டக்கூடிய கடன்களை நீங்கள் இப்பொழுது அடைப்பீர்கள்.
கடன் என்று பார்க்கின்ற பொழுது வங்கி கடன் அல்லது மறைமுகமாக உங்களுக்கு ஏற்பட்ட கடன், இல்லை யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போட்ட கடன், இல்லை என்றால் ஏழ்றையால் ஏற்பட்ட இழப்புகளை சரிக்கட்ட வீடு மீது வாங்கிய கடன் போன்றவைகளை அடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அமையும். மேலும் குருவாகப்பட்டவர் 6ல் அமர்கின்ற பொழுது உடல் பிணிகளை, உடல் நோய்கள் அகலக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற, செயல்கள் மிகப்பெரிய அளவிலே இருக்க, ஆற்றல் திறனை வெளிப்படுத்த நம் உடல்நிலை மிக மிக முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். அவ்வாறு உடல்நல ஆரோக்கியம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகளை அவர் தரமாட்டார். புதனை போல் செயல்பட்டு உங்களுக்கு எதிரிகளை அடக்கக்கூடிய திறமையும் ஆற்றலையும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் கொடுப்பார். பயத்தை அகற்றுவார். எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லாத நிலைக்கும். காரணம் 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். தைரிய ஸ்தானம் 3ஆம் இடம். அந்த 3க்குரியவர் 6ல் அமர்கின்ற பொழுது தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார், முயற்சியிலே வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். வேகம், விவேகம் இவை இரண்டும் இருக்கக்கூடிய திறமையை கொடுப்பார். குரு புத்திக்காரகன், தனக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன், புத்திரக்காரகன் இத்தகைய காரகத்துவங்களை கொண்ட ஒரு முழு சுவரே குரு பகவான். நிறைய டிபார்ட்மெண்ட் அவரிடம். ஆகையால் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தனக்காரகனாக அவர் தனத்தை கொடுப்பார். இப்படி பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவங்களுக்கு 6ல் வருவதனால் கடன் நோய் போன்ற பிரச்சனைகள் அகற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சியாகப்பட்டது மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை இருக்கக்கூடிய குரு பயிற்சி காலங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அவர் ராசிக்கு 6க்கு வந்தாலும் இடைப்பட்ட நாட்களில் அதிசரமாக இடைப்பட்ட மாதங்களிலே குரு 6லிருந்து 7க்கும் வருவார். அதிசாரமாக குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து உச்சமும் பெறுவார். எப்பொழுது என்று பார்த்தால் அக்டோபர் 18, 2025 6ஆம் இடத்திலிருந்து 7க்கு கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுவார். அது இன்னும் யோகம். அதை வந்து நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டே 2025 இந்த ஆண்டே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக குரு மிதுனத்திலிருந்து கடகம் என்கின்ற ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். கடகத்தில் அவர் உச்சம் பெறுவார். அதன் பிறகு கடகத்துக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் 18 முதல் கடகத்தில் இருக்கின்ற பொழுது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 கடகத்தில் அவர் வக்ரம் அடைவார். வக்ரம் அடைகின்றவர் பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி செல்வார். அவ்வாறு பார்க்கின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வந்து அவர் வக்ரமாக இருந்தால் மார்ச் 11 2026 தான் வக்ர நிவர்த்தி அடைவார். எனவே மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, குரு வக்ர காலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த குரு பயிற்சியிலே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026 அடுத்த ஆண்டு வரை அவர் வக்ரமாக இருப்பார். வக்ரமாக குரு இருக்கின்ற காலங்கள் மகர ராசிக்கு இன்னும் யோகத்தை செய்யும். இதுவரை நாம் குருவோடைய ஸ்தான பலத்துக்குரிய நிலையை கண்டோம். இனி அவருடைய பார்வை, குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கக்கூடியது என்பது நாம் அறிந்த ஒன்று. குரு பார்வை திரிகோண பார்வைகள் 5, 9 என்கின்ற கோண பார்வையை கொண்டவர். மேலும் 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. ராகு கேதுக்கு பார்வை இல்லை. அப்படி பார்க்கின்ற குருவோடைய பார்வைகள் என்றால் 5, 7, 9 5, 7, 9 என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசியை பார்ப்பார். குரு அமர்ந்திருப்பதோ மிதுன ராசி. மிதுன ராசியிலே குருவோடைய நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கும். எனவே குரு மிதுன ராசியில் இருக்கின்ற புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திலும் சஞ்சாரம் செய்வார். மிதுன ராசி என்று பார்க்கின்ற பொழுது மிருகஸ்ரீஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டில் இருந்தால் ஆட்சி, தன் உச்ச வீட்டில் இருந்தால் பலம், மேலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருந்தால் மிக நல்ல பலம். பொதுவாக அவற்றில் ஆண்டுக்கோள்கள் மிக மிக அற்புதம். காரணம், ஆண்டுக்கோள்கள் உருவாகப்பட்ட மிதுன ராசிக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற போது அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் தான் இருப்பார். எனவே
அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறைத்தான் அவர் 4 மாதங்கள் இருப்பார். அவகிரமாகவும் சில மாதங்கள் நீளும், ஆனால் ஆண்டு கணக்கில் இருக்கார். அவ்வாறு பார்க்கின்ற ஒரு கிரகம், அதுவும் ஆண்டுக்கோள்கள் சனியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், ராகு கேதுவுக்கு அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ராகு கேது அவர்களுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு ஜோதிடருக்கே, எங்களை போன்ற ஒரு ஜோதிடர்களுக்கே அது மிகப்பெரிய சவால். ஏனென்றால் ராகு கேது நிழல் கிரகங்கள், அவர்கள் வேறு நட்சத்திரத்தில் வேறு கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் தான் நல்லது. ஆகையால் இந்த குரு சனி ஆண்டுக்கோள்கள் அவர்களுடைய நட்சத்திரத்தில் வருவது சிறப்பு. இங்கு புதன் வீட்டில் குரு வருகின்ற பொழுது தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். துலாம் ராசியிலும் குருவோடைய நட்சத்திரம் விசாகம் என்கின்ற நட்சத்திரம் இருக்கும். ஆகையால் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பதனால் 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை பெறும். சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். ஆகையால் அந்த வீடு மிகவும் சிறப்பு பெறுகின்றது. எனவே அந்த வீடாகப்பட்ட துலாம் ராசி உச்சம் பெறுவது சனியோடைய வீடு. துலாம் ராசியிலே சனி உச்சம் பெறுவார். சனியோ இந்த நேரத்தில் குருவோடைய வீட்டில் இருப்பார். எனவே 10ஆம் வீடு மிகவும் அற்புதமாக பலம் பெறுகிறது. ஏனெனில் குரு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். எனவே அந்த வீடு சிறப்பு பெறுவதால் தொழில், வியாபார, உத்தியோகம் மிகவும் அற்புதமான நற்பலன்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். தொழில், வியாபார அபிவிருத்தி, உத்தியோகத்தில் சிறப்பான மேற்பதவி, இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அருள்பாவிப்பார் குரு பகவான். அடுத்ததாக குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். அந்த ராசி உங்கள் வீட்டுக்கு மகர ராசிக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அயன சயன சுகஸ்தானம், விரயஸ்தானம். ஆனால் குரு சுபர் அவர் 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு தனுசு ராசியாக தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். ஏற்கனவே நான் கூறினேன், தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் பலம் என்பதால் தனுசு ராசி மிகவும் பலம் பெறுகிறது. எனவே சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் என்றால் இதுவரை திருமணம் யோகம் கிட்டெல்லாம் வந்து 7.5 தடைப்பட்டவர்களுக்கு தற்பொழுது திருமண யோகம், குருபலம் இல்லை என்பது 6 இருந்தால் குருபலம் என்பது எல்லோரும் அறிந்தது, ஜோதிடராக எங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது திருமணத்துக்கான பண செலவுகள் செய்கின்ற பொழுது பணம் இருந்தால்தானே ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு திருமணம் செய்ய முடியும். எனவே மகர ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுடைய குழந்தைகளில் என்று வருகின்ற பொழுது, ஏனென்றால் குரு புத்திரக்காரகன், ஆகையால் உங்கள் குழந்தைகளுக்கான திருமண முயற்சியில் செய்யக்கூடிய செலவுகள் இப்பொழுது உங்களுக்கு அதற்கான பண வரவு நன்றாக வந்து அந்த சுப விரயங்களாக, சுப நிகழ்ச்சியாக, சுப காரியமாக திருமண முயற்சியிலே வெற்றிகளை கொடுப்பார். செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும். ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கின்ற போது அதற்குரிய ஒரு பணம் அதை செலவு செய்வதாக இருக்கும். ஏனெனில் இப்போ 3ல் சனி வருவனால் அந்த முயற்சி எடுப்பீர்கள். 7லே இருக்கின்ற பொழுது, மகர ராசியில் 7ல் இருக்கின்ற பொழுது எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ தடைகள் இருப்பினும் ஜாதகம் யோகமாக இருந்தவர்களுக்கே அவ்வாறு இருந்தது. ஜாதகம் யோகமாக இருந்த மகர ராசி அன்பர்களுக்கே அந்த 7லே பல்வேறு விதமான தடைகளை சந்தித்தார்கள். ஏன் ஷாருக் கான், சல்மான் கான், நடிகர் சூர்யா போன்றவர்கள் எல்லாம் மகர ராசி. சூர்யா உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி, மேலும் ஷாருக் கான் திருவோண நட்சத்திரம் மகர ராசி, சல்மான் கான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி என்று எல்லோரும் படங்களை எடுக்கின்ற பொழுது பார்த்தோம் என்றால் பல்வேறு விதமான தடைகளை சந்தித்தார்கள். காரணம் 7.5 சனி. இப்பொழுது 3க்கு சனி வந்தவுடன் அபரிதமான வெற்றிகளையும் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்ட பொழுது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் வந்தால் அந்த வீடு கட்ட முயற்சி எடுக்கின்ற பொழுது குரு அந்த சுபவிரயங்களை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதினால், தனுசு ராசி தன் சொந்த வீட்டை பார்ப்பதினால், அதன் பிறகு குருவுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் கும்பராசியை பார்ப்பார். கும்பராசி 2ஆம் இடம் தனஸ்தானம். ஆகையால்தான் மகர ராசியிலே ராசியாதிபதியும் சனி, 2ஆம் இடம் தனாதிபதியும் சனி என்பதனால் தான் சிறந்த நிர்வாகத் திறமையும் தொழிலதிபராகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகவும் மகர ராசியிலே பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். பேச்சு வன்மை நன்றாக இருக்கும். எல்லோருமே அன்பாக பேசி வேலை வாங்கிடுவீங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 2ஆம் இடத்தில் ராகு மே 19 வந்து விடுவார். குரு ராகுவை பார்க்கிறார். மிக அற்புதமான நவபஞ்ச ராஜயோகம். குரு ராகுவை பார்ப்பது அரிதாக வருகின்ற ஒரு அமைப்பு. அது 9ஆம் பார்வையாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு, பெருங்கோண பார்வை. அப்படி பார்க்கின்ற போது குரு ராகுவை பார்க்கிறார். ராகு 2ல் தனஸ்தானத்தை மிக வேகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இப்பொழுது அதிவேகமாக பணவரவு சம்பாதிக்கக்கூடிய திறமை. ஏனென்றால் 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை தனக்காரகன் குரு பார்க்கிறார். ஆகையால் தனயோகம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும்.
ஏற்கனவே சனி 3ல் இருக்கிறார். 2க்கு 2 என்று பாவத் பாவமாக உங்கள் ராசிக்கு அதிபதி சனி என்றாலும் அவரை 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. அந்த 2க்கு 2 என்பதே 3ஆம் வீடு பாவத் பாவம். 2க்கு 2, 5க்கு 5, 9க்கு 9, 10க்கு 10 என்று ஜோதிடத்தில் அது ஒரு நுட்பமான ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். பாவத் பாவம். பாவத் பாவம்னா பாவத்துக்கு பாவம். 2ஆம் பாவத்துக்கு 2 இடம், 3ஆம் இடம் அப்படின்னு சனியும் வளமாக இருப்பதும் 2ஆம் இடத்தை தனக்காரகன் குரு பார்ப்பதினால் இங்கு குரு பெயர்ச்சியிலே உங்களுக்கு தனயோகம் மிக மிக அற்புதமாக இருக்கும். எனவே குரு பார்வை 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் இந்த இடங்கள் மிகவும் சிறப்பையும் யோகத்தையும் பெறுகின்றது. ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 10ஆம் இடம் மற்றும் குருவோடைய தொடர்பு இருந்து குரு தனக்காரகன் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். 2ஆம் இடம் தனஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம். எனவே 2ம் 10ம் பலமாக இருக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தில். ஆகையால் உங்கள் ஜன ஜாதகத்திலும் இவ்வாறு குரு 2லோ அல்லது 2ஆம் இடத்தை பார்த்தோ 10ஆம் இடத்தை பார்த்திருந்தால் நிச்சயம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார்கள். ஏன் நான் கோடீஸ்வரன் என்று கொள்ள மற்ற ராசிக்கெல்லாம் நான் சொன்னதே இல்லை. ஏனென்றால் மகர ராசியில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடியவர்கள். அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த திசைகள் வந்தால் காரணம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். ராகு தசை, குரு தசை, சனி தசை என்று உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான வயதிலெல்லாம் குரு தசை, சனி தசை வரும். அதுக்கப்புறம் புதன் தசை. இவெல்லாம் நீண்ட ஆண்டுகள். குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதனோ 17 வருடம். வாழ்க்கையிலே முக்கால் பாதுங்க அங்கே. ராகு இதில் வேற இருக்கார் முன்னாலேயே 18 வருஷம். இதுக்கு மேலே வாழ்க்கை என்ன இருக்குது? ஆகையால் அப்படி பார்க்கின்ற கூட்டி கழித்து பார்த்தோம்னா அதுவே வந்துடும், ஒரு 80-70 வயசு வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்தில் உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தையும் பார்ப்பது தனயோகத்தை கொடுக்கும். மகர ராசி சகோதர சகோதரிகளை இனி உங்களுடைய துறை ரீதியாக பார்க்கலாம். முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3லே சனி, 6லே அமர்ந்திருப்போர். எதிரிகள் இல்லாத நிலை, போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் திறமையை கொடுப்பார். திருஷ்டியை கழிப்பார். 6லே சனி குரு இருப்பதினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டியை கழிப்பார். தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில் வியாபாரத்தை துவங்கக்கூடிய முயற்சியை கொடுப்பார். அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது தடைகளை அகற்றுவார். எனவே தடையில்லா ஒரு சான்றிதழ் மாதிரி தடையில்லா ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சான்றிதழை குரு கொடுத்து விட்டார் உங்களுக்கு 6க்கு குரு வருவதனால். எனவே எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் 10ஆம் இடம் மிகவும் சிறப்பு பெறுகிறது. குரு பார்வை இருப்பதினால் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் வெற்றியும் தனலட்சுமியின் பரிபூர்ண அருளையும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். ஏனென்றால் 10ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. மகாலட்சுமியை அதிதேவதையாக கொண்டவரை சுக்கிர பகவான். அவர் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு தனயோகம் மிக சிறப்பாக இருக்கிறது. வியாழக்கிழமை அசைவ உணவை மட்டும் உண்ணாதீர்கள். முடிந்தவரை வியாழக்கிழமை மது ஆமிசம் அவரை தவிர்ப்பது நல்லது. மாமிசம் என்பது அசைவ உணவு, மதுவையும் தவிர்ப்பது இப்பொழுது நல்லது. தொழில் வியாபாரம் இன்னும் மேன்மையை வெற்றியும் பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். தொழில் வியாபாரம் இன்னும் யோகத்தை பெறும். அடுத்ததாக உத்தியோகம். நிச்சயம் இந்த மகர ராசிக்கு உத்தியோகம் மிக சிறப்பாக வருகிறது. 6க்கு குரு வருவதனால் சத்துருக்கள் ஆதிக்கம் இல்லை. எனவே மேலதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும். செல்வாக்கு உயரும். சொல்வாக்கு உயர்வதனால் உயர் பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். பகைமை காட்ட மாட்டார்கள். எதிரில் இருக்கின்றவர்கள் எதிராளியாக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் துரோகியாக இருக்க மாட்டார்கள். எதிரிகளை எதிர்கொண்டு விட முடியும். துரோகிகள் தான் நாம் எதிர்கொள்வது கடினம். அப்படி பார்க்கின்ற துரோகிகளை எல்லாம் அடையாளம் கண்டு அவற்றை அழிக்கக்கூடிய ஆற்றலையும் துணையும் குரு கொடுப்பார். எனவே உத்தியோகத்தில் உயர்வுகளும் மேன்மைகளும் மிக சிறப்பாக இருக்கின்றது. பகமை இல்லாத ஒரு நிலையாக குரு பயிற்சி உங்களுக்கு அமைவது உங்களுக்கான யோகத்தை காட்டுகிறது. உத்தியோகத்தில் உற்சாகம், உத்வேகம் மற்றும் உயர்வு. அடுத்து பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்கள், திருமணமான சகோதரிகளுக்கு எவ்வாறு இருக்கிறது? 7ஆம் இடத்துல இருந்து குரு வரல, 7 6ல் குரு இருக்காருன்றலாம் ஒன்றும் திருமணத்துக்கான பெண்களுக்கு சகோதரிகளுக்கு நிச்சயம் எந்தவித பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் நன்றாக இருக்கும். உச்ச வீடு நோக்கி குரு போகின்றார், கடகத்தை நோக்கி. இதுவற்றில் கடகத்துக்கும் செல்கின்றார். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால், ராகு இருந்தாலும் குரு பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். உங்களுடைய கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் திருமணமான சகோதரிகளுக்கு பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள், குரு 6ல் வருவது குருபலம் இல்லைதான். அதே சமயத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் அவர் வருகிறார். கடகத்துக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. திருமண முயற்சி 7 முடிந்து விட்டனால் தாராளமாக
அதற்குரிய முயற்சியை பெற்றோர்கள் எடுக்கலாம். குருபலம் என்பது திருமணத்துக்குரிய செலவுகள் செய்வதற்குரிய ஒரு காலமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, குருபலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருடம் தான் திருமணமே நடைபெறும் என்பதை மறந்து விடுங்கள். கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு 5ல் தானே குரு இருந்தால், திருமணத்துக்கு ஆகாத சகோதரி அந்த நேரத்திலும் பெற்றோர்களோ நீங்களோ அந்த கூடிய முயற்சி எடுக்கும்போது திருமணம் நடந்திருக்கணுமே. ஆகையால் குருபலம் இருக்கக்கூடிய காலம் என்றால் திருமணத்துக்குரிய முயற்சிகள் எடுக்கின்ற சொந்த பந்தங்கள் அதுக்குரிய ஒரு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்ப்புகள் எதுவும் இருக்காது. சுமூகமான ஒரு சூழ்நிலையாக நல்ல மகிழ்ச்சியான திருமணம் நடைபெறுவதற்குரிய ஒரு காலம் என்பது ஒரு எடுத்துக்காட்டுவது தான் குருபலமே ஒழிய, அந்த 2, 5, 7, 9, 11 வந்து அந்த 5 இடத்துல இருக்கும்போது தான் திருமணம் நடைபெறும் என்று எல்லாம் யாரும் பத்திரம் போட்டு எழுதி கொடுக்கல. மறந்து விடுங்கள் பெற்றோர்களே மற்றும் திருமணமாகாத சகோதரிகளே. ஆக திருமண முயற்சியில் தாராளமாக நீங்கள் துவங்கலாம். தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல திருமணம், நல்ல மணமகன் ஆகிறார்கள். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள், ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்க வேண்டும். 7:30 முடிந்து விட்டாலும். அப்படி வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எங்களுடைய மற்றொரு நிறுவனமே பாரத் கர்மா இல்லைங்க எப்படி ஜோதிட நிறுவனமோ அதே போல் எங்களுடைய மற்றொரு நிறுவனமே bharatmatchpoint.com. அது எங்களுடைய திருமண இணையதளம். ஆகையால் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையத்திலும் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் திருமணமாகாத மகர ராசி சகோதரிகள் பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரன்களை இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அவ்வாறு ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கின்ற அலைபேசியிலே எங்களை அலையுங்கள். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் நிச்சயம் காதலுக்கும் குரு உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் தான் செய்வார். காதலை பொறுத்தவரை இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியிலே நல்ல ஒரு காதலிலே எந்த விதமான இடையூறுகளும் தொல்லைகளும் இல்லை. காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் காதலை வெளிப்படுத்தலாம். 3லே சனி வந்து விட்டார். இனி உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் வெற்றியாக அமையும். குரு 6க்கு சென்றாலும் பாதிப்பு இல்லை. எனவே காதலை வெளிப்படுத்துவதில் தடைகள் இல்லை. அடுத்தது கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்கனவே கூறியவாறு எத்தனை பெரிய நடிகர்கள் என்று இந்த கலைத்துறையை பொறுத்தவரை இனி உங்களுக்கு வெற்றிகள் அதிகம். எத்தகைய விதமான போட்டிகள் மறைமுகமாக ஊடகங்களிலும் மற்றும் எல்லா விதமான விமர்சனத்திலும் உங்களை எதிர்த்து எப்படியெல்லாம் பேசினாலும் இப்பொழுது அந்த எதிர்ப்புகள் இருக்காது. படைப்புகள் வெளியிடுவதிலே உங்களுடைய படைப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெற்று இன்னும் பெயர் புகழை நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள். மக்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை மகர ராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் நெருங்கிய தொடர்பில்லை. அட்டமாதிபதியாக சூரியன் வருவதினால் இருந்தாலும் 6க்கு குரு வருவதனால் எதிரிகள் பிரச்சனைகள் இல்லை. போட்டிகள் இருக்கும். இதால்தான் அரசியல். மறைமுக எதிரிகள் இல்லை, நேரடியான எதிரிகள் இருவேறு கட்சிகள் பேதம். அப்படி பார்த்தாலும் மகர ராசியிலே அரசியலை பொறுத்தவரை குரு 6க்கு வருவது சாதகமான ஒரு விஷயமே. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் எடுத்துக்கொள்கின்றவர்கள் 2ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் கல்வியிலே மேன்மையும் வெற்றியும் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாக கல்வியை பொறுத்தவரை எந்த விதமான கல்வியும் குரு தான் கொடுக்கக்கூடிய புத்திக்காரகன். ஆகையால் கல்வியிலே எந்த விதமான தடைகள் இருக்காது. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பன. இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான குரு பயிற்சி பலாபலன்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுக்கு அந்த யோக பலன்கள் தெரிய வரும். குரு தசை நடக்கிறதா, சனி தசை நடக்கிறதா, புதன் தசை நடக்கிறதா என்று. ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலம் இதை அறிந்து கொள்ளுங்கள். தசாபுத்திகளை தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த குரு பயிற்சி தங்களுக்கு சகலவிதமான மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் அருள்பாய்விப்பார்கள். நான் வணங்கும் பரமசிவனும் பார்வதி தேவியும் நலம் பெறுக வளம் பெறுக.